உழவனே உலகில் முதன்மையானவன், ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம். கதவு கேட்பார் இல்லை, அதனாலதான் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ரொம்ப நொந்து நூலாய் சொன்னார் இல்லையா பெருமான். ஆனா இன்னைக்கு நிலை மாறி இருக்கு. நம்ம ஊர்ல இயற்கை மருத்துவமனையும் இயற்கை அங்காடிகளையும் பார்ப்பதற்கு ஆட்கள் கம்மியா இருந்தாலும், டெல்லியிலேருந்து நம்ம ஊர் பக்கம் வந்து டெல்லி முதல்வர் வந்து இயற்கை மருத்துவத்துக்கு வந்து இயற்கை உணவை சாப்பிட்றாரு. நீங்களே பார்த்துருக்கலாம். டெல்லி முதல்ல ஆன பொழுது தலையெல்லாம் முக்காடு சுற்றிக்கிட்டே இருப்பார், ஒரு மஃப்ளர் சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்க, நல்லா தெளிவாக இருக்கார். பனிகாலத்திலே தெரிஞ்சார். என்ன காரணம்? மருந்தா தின்னார், உணவை தின்னார். உணவு என்ற போர்வையில் விஷத்தை உண்ணவில்லை. நம் நாடு, நம் உழவர்கள் 2 மடங்கு விளைச்சலை பெருக்கி விட்டார்கள். அதில் 70 மடங்கு நஞ்சு இருக்கிறது. ஆவணம் சொல்கிறது 70% டாக்ஸின்ஸ். எதை சாப்பிட்டாலும் நச்சு இருக்கு. அப்ப இதை யாரை நீங்க வளர்க்கணும்? இயற்கை உழவர்கள். இந்த அட்ரஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, பேர் அட்ரஸ் வாங்கிக்கங்க. உழவு நீங்க செய்யாதவர்கள் இந்த அங்காடிக்கு வந்தால் உழவர்கள் யாருன்னு ஒரு பட்டியலிட்டு அவங்க அட்ரஸை வாங்கிக்கங்க, அங்காடிகளை வாங்கிக்கங்க. அவங்கள்ட்ட வாங்குறது என்னன்னா, அவங்களுக்கு வணிகத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு நான் பேசல. உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும், உங்கள் குடும்பம் நலத்துடன் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஐசிஆர் சொல்றாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய வேளாண் ஆய்வு அரங்கம் சொல்லுது, நம் உணவை பெருக்கி விட்டோம், ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்றாங்க. எவ்வளவு அளவுன்னே சொல்லிட்டாங்க. நம்மளோட சாப்பாட்டில் 50% அரிசி வந்து ஆட்சி செய்யுது. அந்த 50% அரிசியில் எவ்வளவு சத்து இருக்கணுமோ அதில் 45% இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு அதை திங்கிறது? சத்து இல்லாத தானே, வயிறு நொம்புறதுக்கு தானே. இந்த ஜல்லி மண் அள்ளி போட்டுக்கலாமே, இந்த மண் கிடக்குல மண் அள்ளி போட்டுக்கலாமே. அதுக்கும் அந்த தீட்டின அரிசிக்கும் சத்து இல்லாத அரிசிக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இதை என்ன செய்கிறோன்னே தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோமே. நீங்க இழந்தது பூரா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை இழந்தது பூரா உங்கள் அடுக்கலையில், உங்கள் டைனிங் டேபிள், உங்கள் உணவருந்தும் கூடத்தில் தொலைத்து விட்டு எங்க போய் தேடுறீங்க? மருத்துவமனையில், மருத்துவர்களிடம். அவர்கள் என்ன அறிவார்கள்? அவங்க எதை டெஸ்ட் பண்றாங்க? ஒரு பேஷண்டா வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க? ஒரு பாட்டில் கொடுப்பாங்க, இதுல கொஞ்சம் மூத்திரத்தை பிடிச்சிட்டு வா, மூத்திரத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்தது எதை கேட்பாங்க? கொஞ்சம் மலத்தை எடுத்துட்டு வா, மலம், ஃபீக்கல் மெட்டீரியல் டெஸ்ட் பண்ண போறாங்க. அதெல்லாம் கெட்டது தானே காட்டும், அதுல நல்லது கிடையாது. நீ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு, அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணணும். சார் நீங்க என்னென்ன சாப்பிடுவீங்களோ, உங்க சம்சாரம் என்னென்ன கொடுக்குறாங்களோ வீட்டில், அதெல்லாம் ஒரு பொட்டம் போட்டு எடுத்துட்டு வா, அதை நான் ஆராய்ச்சி பண்றேன். உனக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுல இருக்கான்னு பார்க்கணும்ல. பார்த்தாங்களா? பார்க்கல. தப்பான உணவை தின்ன, நோய்வாய்ப்பட்ட உடல், உன் மலத்தை கொடு, உன் சிறுநீரை கொடு, உன் சளியை கொடுனா அது எல்லாம் கருமம் தானே. அந்த கருமத்தில் நல்லது எங்க இருந்து இருக்கும்? அதை பார்த்தோன்னே இதுல ஒண்ணுமே இல்லை, ஐயோ நம்ம உடம்புல ஒண்ணுமே இல்லையா. மலத்தை கொடுத்தா என்னத்தை காட்டும்? ஒரு கைப்பிடி நீ திங்கிற அரிசி எடுத்துட்டு வாமா, ஏமா இந்த அரிசியை தின்னு நீ உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காகமா தீட்டின அரிசியை சாப்பிடுமான்லாம் அட்வைஸ் வந்திருக்கணும். வராது. அந்த பிள்ளைகளும் நம் வீட்டு பிள்ளைகள் தான். நான் மருத்துவர்களை தனியாக குறை சொல்லவில்லை, அந்த மருத்துவ சித்தாந்தத்தை நான் பேசுகின்றேன். அந்த மருத்துவ சித்தாந்தம் மருந்தை உயர்த்தி பிடிக்கும், ஆய்வுகளை உயர்த்தி பிடிக்குமே தவிர ஆரோக்கியத்தை உயர்த்தி பிடிக்க வாய்ப்பே இல்லை. நண்பர்களே, நீங்கள் உண்ணுகின்ற உணவில் கவனம் வைத்துக் கொள்வதில் மிக முக்கியமாக அரிசியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அரிசி இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, கண்டகசாலான்னு ஒரு அரிசி. கண்டகசாலா சாப்பிட்ருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? கண்டகசாலா சாப்பிட்றீங்களா? ஐயா பாருங்க, பட்டு ஐயா வந்து கண்டகசாலா சாப்பிட, அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டுறாரு. கண்டகசாலாவின் சிறப்பு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அது வாய்நாடு, கேரளா வாய்நாடுடைய ஜிஐ வாங்கினது. அது இன்னொருத்தன் ஏன் நெல்லுன்னா சொல்ல முடியாது. அந்த கண்டகசாலா என்ன வாசனை இருக்கும் தெரியுமா? சந்தன சாண்டில் ஸ்மெல், சந்தன வாசனை இருக்கக்கூடியது கண்டகசாலா. அது என்னத்துக்கு தெரியுமா மருந்து? நம்ம ஜுரம் வந்தா ஒரு அரிசியை சாப்பிடுவோம்னு சொல்லுவோமே, என்ன அரிசிங்கயா? பார்லி கூடா உறவு, கேடாய் முடியும். நம்ம அரிசி நெல் அரிசியை சொல்லுங்க. பார்லி நம்ம நாட்டுதே கிடையாது, அது அந்நிய நாட்டுது. இன்னொன்னு அழகான பேரு, அழகின்னு முடியும். அன்னமழகி பேர் கேட்டுக்கிட்டீங்களா? பேரே பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பேர் மாதிரி இருக்கு, அன்னமழகி. அன்னமலைகளை கஞ்சி வச்சு குடிச்சா
ஜுரம் வரும்பொழுது அதில் தான் கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் செஞ்சது. இப்போ அன்னமலைக்கு இருக்கா ரொம்ப ரேராக இருக்குது, ரொம்ப ரேராக இருக்குது. அதில் ஜெனினிட்டி குறையும், அது பெருசாக வரட்டும், அதெல்லாம் இவங்க வேலை பெருசாகிற வரைக்கும். கண்டகசாலா நிறையா இருக்குல்ல, கண்டகசாலா ஜுரம் இருந்த பொழுது கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு கண்டகசாலா. சிறு குழந்தைகள் முத சோறு ஊட்டுறோம்ல, சோறு ஊட்டுற பிள்ளைகளுக்கு கண்டகசாலால தான் ஊட்டணும். வயசானவங்க வியாதி இருந்து ரொம்ப வியாதியோடு இருக்கிறப்ப ஒரு கஞ்சி குடிக்கிறாங்க இல்லையா, கண்டகசாலா கஞ்சி. கண்டகசாலா கிடைக்குமா? ஈஸியாக கிடைக்கும் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இங்கே இருக்கான்னு பாருங்க. கருங்குருவை இருந்தால் தேடி பிடிச்சி கொண்டு போயிடுங்க, குலதெய்வம் அது. மாப்பிள்ளை சம்பா இருந்தால் தேடி பிடிச்சி கொண்டு போயிடுங்க. ஆனால் அதில் ஒரு கேள்வி இருக்கணும், அது யார் விற்றாலும், நான் விற்றாலும் யார் விற்றாலும், சார் மாப்பிள்ளை சம்பா கண்டகசாலா தீட்டினதா தீட்டாததா, தீட்டினதா தீட்டாதான்னு கேட்கணும். தீட்டாமல் இருந்தால் தான் அது வேலை செய்யும். தீட்டியாச்சுன்னா அது வேலை செய்யாது நண்பர்களே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அரிசி நம்ம ஊருக்கான அரிசியே ஒரு 500 அரிசி இருக்குது. அந்த அரிசியில் மிக பகுதிக்கான அரிசியெல்லாம் நிறையா இருக்குது. பகுதிக்கான அரிசி ஒரு 10 அரிசியை தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், 10 அரிசி. நீங்கள் அந்த 500லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவங்களுடைய வேலை. 10 அரிசியை தேர்ந்தெடுத்துக்குங்க. அதில் வெள்ளை கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது, சிகப்பு கலர் இருக்குது, பழுப்பு கலர் இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, நாவப்பழ கலர் இருக்குது. இதெல்லாம் ஜெனட்டிக் கலர், ஒரு அரிசியோட மரபு கலர், நிறம். எத்தனை கலர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது, எப்போ பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கிறது. இப்போ வெள்ளை எதிரின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. வெள்ளை எதிரி இல்லை, தீட்டிய வெள்ளை தான் எதிரி. பொன்னியில் வெள்ளை பொன்னி இருக்கு இல்லையா, பாரம்பரிய பொன்னியும் இருக்குது, அது ரொம்ப கம்மியாக விளையும். பாரம்பரிய பொன்னியை வாங்கி தோலை உரிச்சிட்டு தீட்டாமல் சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. கிச்சடி சம்பா வாங்கி தோலை உரிச்சிட்டு தீட்டாமல் சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. மாப்பிள்ளை சம்பா வாங்கி தோலை உரிச்சிட்டு தீட்டாமல் சாப்பிட்டீங்கன்னா அருமருந்து. ஒரு முழுமையை பாதுகாக்கும், முழுமையை கொடுக்கும் உடலுக்கு. அரிசியை சாப்பிட வேண்டிய அரிசியை எதுவாக சாப்பிடலாம்னா நம் முன்னோர்கள் பதிவு என்னன்னா, நீரும் சோறுமாக சாப்பிடுவது அரிசி. நீரும் சோறும்னா என்னது? கஞ்சி. கஞ்சி குளிர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு பழைய சோறு. பழையது நம்ம சாப்பிட்றதே இல்லையே. பழைய சோறு, அந்த வடிகட்டின கஞ்சி இருக்கு இல்லையா, அது இப்போ கோடை காலம், அதுக்கிட்ட எந்த மருந்துமே வராது. வெப்பமாக இருந்தால் குளிர வைக்கும், குளிர்ந்திருந்தால் வெப்பம் வரும், ஊட்டச்சத்து கொடுக்கும், குடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள், நமக்கான ப்ரோபயாட்டிக்ஸ்னு மருத்துவர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரோபயாட்டிக்ஸை அதிகப்படுத்தும், ப்ரீபயாட்டிக்ஸாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச உணவில் ப்ரீபயாட்டிக்ஸாக வேலை செய்கிறது 2 பொருள். ஒன்று நம்ம அரிசி, இன்னொன்று வாழைப்பழம். அதனால தான் கோயிலுக்கு போய் அதை வச்சுவிட்டு இந்த பிரசாதம் வாழைப்பழத்தை ஒரு துண்டு வாயில் போடுவான். வீட்டில் சோறு திங்கிறதுக்குள்ளே அது ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து வச்சுருக்கோம் உள்ள. வாப்பா அப்படின்னு அந்த சோத்தை நீங்கள் திங்க போகிறது ஏதோ நல்லா முருவலா தோசைன்னு நெகட்டிவாக சாப்பிட போகிறீங்கல்ல, அதுக்கு ஒரு ரெட் கார்பெட்டை விரிச்சிருக்கும். வாழைப்பழத்தை தின்னியாப்பா? இல்லை சார், சர்க்கரை ஏறி போச்சு சார், சுகர் வந்துருச்சு சார், வாழைப்பழம் திங்கக்கூடாது சார்ட்டான். கூடவே கூடாது. இப்போ ஐயா நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களை வரும்பொழுது வரவேற்றாதானே சிறப்பு, போகும்பொழுது காரில் ஏறப்ப போயிட்டு வாங்கயான்னு சொல்கிறது சிறப்பா? போயிட்டு வாங்கயான்னு சொல்கிறது வாழைப்பழம். புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, அந்த ப்ரொப்போர்ஷன் தெரியல. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா குடல் பூரா மிக அருமையாக ப்ரீபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்படி அதை சாப்பிடலையா, ஒரு டம்ளர் நீராரம் அல்லது கஞ்சி அப்படியே குடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த குடல் பகுதியில் மென்மை ஏற்படுத்தும். இது எல்லாருமே குடும்பமாக செய்ய வேண்டியது தானே. பாரம்பரிய அரிசி தான் சாப்பிட்றேன். அடுத்த விஷயத்தை சொல்கிறேன். நான் எவ்வளோ விஷயம்னு தெரில, ஐயா மணி அடிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நான் மணி அடிக்கிறதா இல்லையா? அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயா நான் ஆற்காடு அரிசி திருவிழாவுக்கு வந்தேன், உதயசங்கர் ஐயா சொன்னார், பாலையா சொன்னார், சித்தர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. நான் அன்னையிலேருந்து தாங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 4-5 வருஷமாக சாப்பிட்றோம், ஆனால் ஒன்றும் பலன் இல்லையா. கோபமாக வராது உங்களுக்கு? என்னடா இவனுங்கெல்லாம் சொன்னானுங்கன்னு வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம், அந்த ரிசல்ட்டே வரலையே. ஏன் ரிசல்ட் வரல? தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு ரிசல்ட் வராமல் இருக்கு.
அப்படின்னு என்ன தெரியுமா? மண் வளம் எவ்வளவு கெட்டு போச்சுன்னு வேளாண் ஆராய்ச்சி ஆய்வகம் சொல்லியிருக்குன்னா 85% மண் கெட்டு போச்சுன்னு சொன்னா, அதில் தானே நம்ம மாப்பிள்ளை சம்பாவையும் விவசாயம் பண்ணுறோம், கருப்பு கவுனியும் விவசாயம் பண்ணுறோம், என்னென்ன நம்ம நெல் இருக்கோ எல்லா நெல்லையும் அதில் விவசாயம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ மண்ணில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க. 5 பேர் கேட்டால் கூட போதும். 5 பேர் நீங்கள் கேட்டிங்கனாலும் நீங்கள் 500 பேருக்கு சொல்லலாம். பசுமை புரட்சின்னு துவங்குனுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 1959 போல, 60க்கு முன்னாடி அது துவங்கின பொழுது மண்ணை ஆய்வு செய்ததில் என்ன ஊட்டச்சத்து கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, தலைச்சத்து, எரிசத்து. எரிசத்துனா பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்னா மணிச்சத்துன்னு சொல்றீங்கல்ல, என்பி. தலைச்சத்தும் எரிசத்தும் பசுமை புரட்சி துவங்கின பொழுது மண்ணில் ஊட்டச்சத்து குறைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி, அதனால தான் யூரியாவை கொடு, சூப்பரை கொடு, யூரியாவை கொடு, சூப்பரை கொடுன்னு அடிச்சு நுமக்கணும். வேற எதையும் பார்க்கல, கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு லெவல்ல விளைச்சலும் குறையுது, மண்ணும் கெட்டு போச்சு. அப்ப ஆய்வு பண்றப்ப 2 சத்து குறைஞ்சு போச்சு. மறுபடி என்ன 2 சத்து? சாம்பல் சத்தும் கந்தக சத்தும், சல்ஃபர். இது 2ம் குறைஞ்சு போச்சு. என்ன வருஷம்? 1990, 2000 கண்டுபிடிக்கிறாங்க. 2000 கண்டுபிடிக்கிறாங்க சாம்பல் சத்தும் கந்தக சத்தும் குறைஞ்சு போச்சுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் விட்டு கண்டுபிடிச்சாச்சுன்னா தான் விட்டுருவோம்ல நம்ம. குடு பொட்டாசை குடு, சல்ஃபருக்கு என்ன வேணுமோ குடு அப்படிங்கிறோம். சரி, இடையில ஒரு சிறு கேள்வி. சல்ஃபர் இருக்குல்ல, சல்ஃபர் என் உடம்புல குறைஞ்சி போச்சு, ஐயா உடம்புல குறைஞ்சி போச்சு, உங்கள் உடம்புல குறைஞ்சி போச்சு. 2ஆம் நிலை பேரூட்டம், முக்கியமான சத்து சல்ஃபர். சல்ஃபர் நம்ம உடம்புக்கு வேணும். எப்படி கொடுக்கலாம்? ஏதாச்சும் ஒரு பொருள் சொல்லுங்க. சல்ஃபர் வேணும், இல்லைன்னா கிரிட்டிக்கல் ஆகிறோம், பேஷண்ட் ஆகிறோம். சல்ஃபர் வேணும். என்னத்தை கொடுக்கலாம்? சல்ஃபர். மருந்து கடையில் போய் சல்ஃபரை வாங்கி சாப்பிட்றதா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கய்யா. சின்ன வெங்காயம் மிக அருமையான சல்ஃபரு, உடம்பு அப்படியே உறிஞ்சிக்கும். அப்போ நீராரத்தோட ஒரு வெங்காயத்தை கடிச்சாலே வேலை முடிஞ்சு போச்சா இல்லையா? சின்ன வெங்காயம் சாப்பிட்டா வாய் நாரும் சார். உடம்பு நாராமல் இருக்கணும்னா நீ வாய் நாருன்னா பரவாயில்ல, இல்லைன்னா சீக்கிரம் உடம்பு நாரும் தூக்குன்றுவான். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு துக்கிரியா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பலனை அனுபவிக்கிறது இல்லை. நாங்கள் சொல்றது உண்டு, இயற்கை மருத்துவரா, வெங்காயமும் பூண்டு சாப்பிட்டா வாய் நாருதுன்னா அவனோட பழக்கமே வச்சுக்காதங்கிறது. இந்த 2 சத்தும் 1990, 2000 குறைஞ்சி போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு. இன்னைய தேதியில் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க நண்பர்களே? ஊட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள், இரும்பு சத்து, ஜிங்கு, மெக்னீசியம். நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி நான் சொல்கிறதா நினைக்க வேணாம். இதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. ஜிங்கு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, என் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் புள்ள பிறந்தாலும் அது ஒழுங்காக வளர்ச்சி வராது. அதோடைய ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சியே குறைஞ்சி போயிடும், ஹோல் பாடி குரோத்தே குறைஞ்சி போயிடும். என்ன சத்து வேணும்? ஜிங்கு. அது எங்கே இருந்துச்சு? மண்ணில் இருந்துச்சு. மண்ணில் இல்லாமல் இருந்துறப்ப அதில் விளைஞ்ச நெல்லில் இருக்குமா? இல்லை. நிலத்தில் உள்ளதை கால் காட்டும்னு வள்ளுவன் சொன்னது மாதிரி இதில் இருக்கிறது இந்த லட்சணம் அந்த லட்சணத்தில் போயிடுச்சு. அதை நம்ம நாங்கள் இது இந்த அரிசி சார், உயர்ந்த அரிசி சார், அந்த அரிசி சார், பயனே கிடையாது. இரும்பு சத்து குறைஞ்சி போச்சு. இரத்த புற்றுநோய் அதிகமாக இருக்கு, ஹெமட்டாலஜிக் டிசார்டர் நிறையா இருக்கு. இன்னைக்கு அனிமிக்கா இருக்காங்க, யாரை வேணாலும் பாருங்க. சார் ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு சார், முருங்கைக்கீரை திங்கலாமா சார்? உடனே இவன் புத்தி என்னவா மாறுது? ஒரு மாத்திரை போட்டுக்கலாமா சார்? சார் ஒன்றுமே இல்லை சார், 2 யூனிட் பிளட் ஏற்றிக்கவா சார்? ஒன்றுமே இல்லை. நீ தின்ன பொருளில் இரும்பு சத்து இல்லை, மண்ணில் இல்லை, விளைஞ்சதில் இல்லை. நீ முருங்கைக்கீரை தின்னாலும் அதுலேயும் இருக்காது. முருங்கைக்கீரை இந்த மண்ணில் தானே விளைஞ்சிச்சு. முக்கியமான விஷயத்தை நான் நண்பர்கள்ட்ட பதிவு பண்ணுறேன், புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாமே என்ன நினைச்சோம்? நெல்லிக்காய் சாப்பிட்டா அது வந்துருச்சு சார், மாங்காய் சாப்பிட்டா இது வந்துச்சு சார், தேங்காய் சாப்பிட்டா இது வந்துச்சு சார். எங்கே விளைஞ்சிச்சு? அந்த மண்ணில் என்ன ஊட்டச்சத்து இருக்கு சார்? அதுக்கு என்ன சார் பண்ணும்? மண்ணில் ஊட்டச்சத்துன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க சார் வந்ததுலேருந்து. அதை சாப்பிட்டா இது, இதை சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை. இது என்ன மரம்? அது இந்த மரம் விளையணும்னா பாலு முதலியார் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதுலேருந்து என்னென்ன உழுதோ அவருக்கானது என்ன? தேங்காய் தானே. அதை தவிர எல்லாம் அதை சுற்றி போட்டாருனாவே அதுக்கான சாப்பாடை செஞ்சுக்கும். அப்போ எந்த பயிராக இருந்தாலும் அந்த பயிரின் கழிவுகள்
நேரடியாகவோ அல்லது கால்நடைகளுக்கு கொடுத்து அது சிதைக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் வயக்காட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நெல்லுன்னு வைங்க, அந்த வைக்கல மாட்டுக்கு போட்டு அது தின்ன சாணத்தை கொடுக்கலாம். ஒரு மாடு ஒரு வருஷத்தில் 4 டன்னு சாணி போடுது. ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு 1.5 டன்னு மூத்திரம் தருது. இது 5 ஏக்கருக்கு போதுமானது. அதை தான் சுபாஷ் பாலேக்கர் சொன்னார். ஐயா, ஒரு மாடு 5 ஏக்கருக்கு போதுமாங்க ஐயா? தாராளமாக போதும். ஒரு குடத்துல பால் இருக்கு, இந்த இடத்துல ஒரு குடத்துல பால் இருக்கு, இந்த இடத்துல ஒரு குண்டானில் பால் இருக்கு. இந்த குண்டானில் இருக்கிற பாலை மோராக்கணும், எவ்வளோ ஊற்றுவீங்க? உரமோர் இவ்வளோதானே. இந்த குடத்துக்கு அதே அளவு தான். இனாக்குலம் பண்ண, விருத்தி பண்ண நீங்கள் நிறைய ஒரு குடத்துக்கு அரை குடம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வயக்காடு அங்கு என்ன விளைகிறதோ உனக்கானதை எடுத்துக்கொண்டு பிறதை அங்கேயே நீ விட்டுட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு. அதை தான் ஐயா சொல்றப்ப சொல்லுவார் நம்மாழ்வார். நுனி சொல்லுவார. புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளை புள்ள என்கிட்ட விடுகதை போட்டுச்சு. எனக்கு அதுக்கு பதிலே தெரியல, நீனே சொல்லு தாயின்னு கேட்டேன்னு சொல்லுவார்ல, ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார். நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு, அடி காட்டுக்குன்னார்ல. நுனியில் இருக்கிறது யாருக்கு? நமக்கு. நடுப்புற இருக்கிறது யாட்டுக்கு? மாட்டுக்கு. அடியில் இருக்கிறது யாருக்கு? காட்டில் உள்ள உயிரினங்களுக்கு. அதை தான் வள்ளுவன் சொன்னான். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலை. எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய நம்ம பாலையா சொல்றப்ப சொன்னார், உழவன் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவன் துவங்கினார் இல்லையா? அவர் பேச்சிலேயே அதான் இருக்கு. முதன்மையானவன் ஏன்? எல்லாருக்கும் சோறு போடுறவன், கடவுளுக்கு நிகரானவன். அது அவனுக்கே தெரியல, அவனே வாழ வைக்க முடியல. இன்னைக்கு அவன் வீட்டில் புள்ள குட்டியே விளங்கலை, அப்புறம் அவன் காடு எப்படி விளங்கும்? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது இச்சையாக நான் பார்க்குறேன். ஒரு ஊட்டச்சத்து அங்கே இல்லை, அதோட விளைவு அந்த விளைஞ்சதில் இல்லை. விளைஞ்சதில் நீங்கள் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறது மாதிரி இயற்கை மருத்துவர், சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் நெல்லிக்காய் சாப்பிடு, நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடு, துளசியை சாப்பிடு. துளசி எங்கே விளைஞ்சிச்சு? அந்த மண்ணில். அதில் இருக்க வேண்டிய மூலகம், அதில் இருக்கிற சத்து இல்லைன்னா அதுவாக இருக்காது. எவ்வளவு நெருக்கடி! அப்போ குறைந்தபட்சம் நீங்கள் எங்கே சோறு வாங்குறீங்களோ, சோறுன்னா சோத்துக்கான பொருள், மூலப்பொருள், அரிசியோ பருப்போ காய்கறியோ கனிகளோ எவங்கிட்ட வாங்குறோன்னு பாருங்கள். அதையெல்லாம் சொல்லித்தரத்துக்கு இந்த தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு உங்களுக்கு உதவி செய்யும். சார், அரிசி எங்கே சார் வாங்குறீங்க? ஒரு பேரை சொல்லுவாங்க, அவர்கிட்டேருந்து வாங்கி தர்றோம், அல்லது நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லை இந்த அங்காடியில் வாங்கிக்கோங்க. அப்போ அவன் வயக்காடை நீங்கள் ஒரு நாள் போய் பார்க்கணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், யாரோ நமக்கு செய்து தருகிறார்கள். இப்போ நம்ம ஃபோன் பண்ணி சோறு வாங்குறோம்ல, இந்த கோயிலில் போய் வரிசையில் நின்று சோறு வாங்கினோம்ல, அது கூட நேராக போய் தான் சோறு வாங்குகிறோம். இது அதை விட கேவலம். ஃபோன் பண்ணி சொல்லி தூக்கிட்டு வர்றாரு, உங்கள் மாமனார் மாமியாரா செஞ்சு கொடுத்தவன், இல்லை உங்கள் அம்மா அப்பாவா? ஓ, நம்ம பிள்ளைக்காக செஞ்சு தரணும், இந்த சோறை பத்திரமா செஞ்சு தரணும். அதெல்லாம் கிடையாது. அது அழுகி போனாலும் அவன் தூக்கி விட்டு எறிய மாட்டான். அதுக்கு அஜினோமோட்டோ போட்டால் சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. ஊசி போதில்ல ஒரு வடை, உளுத்து போதில்ல, ரொம்ப அருவருப்பாக அசைவமாக இருந்தால் ஒரு கெட்ட வாடை வருதில்ல, அழுகி போதில்ல, அதை எடுத்து கழுவிட்டு ஒரு மசாலாவை போட்டு கொஞ்சம் அஜினோமோ போட்டு, உங்கள் மசாலாலாம் போட்டுக்குங்க, அஜினோமோட்டோ கொஞ்சம் போட்டு சமைச்சு வைங்களேன். யாருக்காச்சும் கொடுத்து பாருங்கள், நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் வேற யாரும் நீ இவ்வளோ காலம் வச்சதே இல்லை. அந்த கரும அஜினோமோட்டோ, மோனோசோடியம் குளூட்டமேட், அது சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறக்காது. நம் சமூகம் குழந்தை பிறக்காது. கேவலம். ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள், செயற்கை கருவூட்டல் மையத்துக்கு போகிறோம். காளை மாடும் பசுமாடும் இருக்கிறது, சினை ஊசிக்கு அலைகின்றோம். இது வளர்ந்த சமூகமா நண்பர்களே? இதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த மாநாடு, இந்த விழிப்புணர்வு. அப்படி அல்ல. இன்னைக்கு நெருக்கடி வந்துருச்சு. நம்ம உங்கள் வீட்டிலே இப்போ எனக்கு பேரர்கள்லாம் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இருப்பாங்க. அதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாலே முதல் கேள்வி இப்போ என்ன கேட்க வேண்டியதாக இருக்குது? டெஸ்ட் டியூப்ல பிறந்ததா? ஊசிக்கு பிறந்த கண்ணுக்குட்டிங்கிறோம்ல, ஊசிக்கு பிறந்த கண்ணுக்குட்டி தன்னை பாதுகாத்துக்க தெரியாது, ஜெனட்டிக் கேரக்டரே லூஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஊசிக்கு பிறக்கிறது போகிறோம், ஏதாச்சும் உங்களை கடிக்குதுல கொசு, அப்படியே பிடிச்சி அப்படி பாருங்களேன். நான் நிறையா பார்க்குறேன், அதை கொல்றதுக்கு முன்னாடி பிடிச்சிக்குவேன். மொச்சக்கொட்டை சைஸில் இருக்குது. கொசுவா இதுன்னு பயமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு கொசு ஆரோக்கியமாக புள்ள பெற்றுருக்கு. நம்ம 6 அறிவு 7 அறிவுன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். புள்ளையே பெற்றுக்க தெரியல, சோறு திங்க தெரியல, தூங்க தெரியல, 1க்கு 2க்கு போக தெரியல. இது பிறவியா? ஏன்? அரிசி திங்க தெரியல,
அரிசியை தின்னீங்கன்னாவே எல்லா பிரச்சனையிலையும் மாறும். மிக தெளிவாக என்னால் பேச முடியும். ஒரு அரிசி என்பது அப்படிப்பட்ட ஒரு உணவு. அது அந்த அரிசி அதை புரிந்து கொள்ள வேண்டும்.